வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. அழுத்தமெனும் உண்டாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் போற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி உன் செயல்கள் பதிவளித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக்க பெருங்கலத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமோடு காய கற்பம் சீர் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து
இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்று பிரமக்கிளை. ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் கர்மயோகம் பற்றிய மேலும் ஒரு கவி வேண்டுகோள் என்ற தலைப்பில், இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். உறைவாய் என் உள்ளத்து அறிவாய் உனக்கு என்னை தந்தேன். ஒரு சிறிய கருவியாக என்னை உலகுக்கு ஆக்கு. முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய். மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். இது இறைவிடத்திலே வைக்கின்ற ஒரு வேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்களாம் ஒரு கவி பார்த்தேன் பாருங்க. உலக நலவேட்பு என்று இங்கே உலகத்தில் வாழ்கின்ற தலைவர்களிடத்திலே அந்த வேண்டுதலை வைத்தார். இந்த கர்மயோக வாழ்க்கை நெறிக்கு இறைவிடத்திலே வேண்டுதல் வைக்கிறார். ஏனென்றால் தனி மனிதன் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியுமா? சமுதாயம் பார்த்துதான் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும். அப்போ சமுதாயமே மாற வேண்டும் என்றால் யார் அதை செய்ய முடியும் என்றால் இறைவனை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்திலேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு திருப்ப வேண்டும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய சாதனை, மனிதனால் சாதிக்க முடியாத சாதனை. ஏனென்றால் உலகத்தில் மனிதர்களை வழிகடு நடத்த சீர்திருத்த எத்தனை ஞானிகள், அறிஞர் பெருமக்கள், தீர்க்கதரிசிகள், குருமார்கள் இந்த உலகத்துக்கு அவதரித்திருக்கிறார்கள். ஆனா உலகம் மாறிவிட்டதா? இல்லையே. எனவே தனி மனிதன் ஒருவனால் அல்லது ஒரு குருவினால் மட்டுமே உலகத்தை மாற்றிவிட முடியாது. இதுதான் வரலாறு கண்ட உண்மை. எனவே மகரிஷி அவர்கள் இந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் இயற்கையே இறைவனே தான் அந்த மாற்றத்தை நிகழ்த்தியாக வேண்டும். இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இந்த உலகத்திற்கு என்ன தேவை என்பதை உணர்த்த வேண்டும் என்றால் புலன் கடந்த அறிவு அதை செய்யுமா? மனிதனுக்குள் தான் அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியும். தீர்க்கதரிசிகள், மகான்கள் இவர்களெல்லாம் முன்கூட்டியே இது நடக்கப் போகிறது என்று அவருடைய சிந்தனையில் தோன்றிய கருத்தை இயற்கையோடு ஆய்ந்து பார்த்து வெளிப்படுத்துவார்கள். அப்படி மகரிஷியுடைய மனதிலே தோன்றிய உலக சமாதான கருத்து என்ன என்றால் கர்மயோகம். இந்த கர்மயோக வாழ்க்கை நெறிதான் எல்லா மகான்களும் போதித்தார்கள். கர்மயோகம் என்பதே இறைநிலையோடு மனதை இணைத்து செயற்படுத்துவது தானே. அப்போ அது அறநெறி வாழ்க்கை, அதான் கர்மயோகம். அப்ப இறை உணர்வு அறநெறி என்பதுதானே அனைத்து மதங்களின் மறைநூல்களின் அடிப்படை கோட்பாடு.
அதே போல மகிழ்ச்சியிடத்திலேயும் இதுதான் ஒரே தீர்வு. உலகத்திலே எல்லோரும் நிறைவாக சமமாக வாழ வேண்டும் என்றார். இந்த தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற ஒரே வாழ்க்கை தான் தனக்கும் மக்களுக்கும் நன்மை தரத்தக்கது. அப்படிப்பட்ட எண்ணத்தை மகிழ்ச்சியிடத்திலே தோன்றுகிறது. இறைவா, நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தே எழுப்பிவிட்டாய் அறிவேன். உறைவாய் என் உள்ளத்து அறிவாய் உனக்கு என தந்தேன். சரி, அப்போ இந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு மகிழ்ச்சிக்கு முன்பாக பல ஞானிகள் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் செயலாக சமுதாயத்தில் பரவவில்லை. பகவத்கீதையிலே கர்மயோகம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் 3500 ஆண்டுகளாகியும் மக்கள் மனதிலே இடம்பெறவில்லை. அதனால் இது யார் செய்ய முடியும்? இந்த கருத்தை தொடர்ந்து மனிதருள் உயர்ந்தவர்களிடத்திலே ஏற்படுத்துகிறாய். ஆனால் யாரும் அதை சாதிக்க முடியவில்லை. அப்ப இதே எண்ணம் எனக்குள்ளும் தோன்றுகிறது. இந்த வரலாற்று உண்மைகளை ஆய்ந்து பார்க்கின்ற போது தனி மனிதரால் முடியவில்லை. அப்ப எனக்குள் எண்ணத்தை தோற்றுவித்தாலும் நீதான் இதை செயலாக்கம் செய்ய வேண்டும். சரி, இறைவன் தனியாக வந்து என்ன செய்வான்? அதுவோ பேரறிவு, சுத்தவெளி. அது எப்படி இதை நிகழ்த்த முடியும் என்றால், இறைவனே நமக்கு ஒரு நன்மை செய்வதாக இருந்தாலும் கூட யாரோ ஒரு மனிதன் மூலமாகத்தானே நடத்தியாகணும். அதுபோல இங்கே என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய். அப்ப நான் என்ன செய்யணும் என்றால், நான் செய்து விடுவேன் என்று முனைந்து செய்ய முடியாது. காரணம், ஏற்கனவே அனுபவங்கள் உண்டு பல மகான்கள் மூலமாக. அப்ப இதுல என்ன மாற்றத்தை நிகழ்த்த முடியும் என்றால், நான் ஒரு கருவியாக இருக்கிறேன். என்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருப்பேன். என்னை நீ ஒரு கருவியாக பயன்படுத்திக்கொள். அதுவும் சிறிய காலத்துக்கு அல்லது இந்த வகையில் என்று நான் எல்லைப்படுத்தவில்லை. எனது வாழ்க்கையை உனக்கு அர்ப்பணித்து விடுகிறேன். இந்த உலக நன்மைக்காக, உலக சமாதானத்திற்காக என்னை பயன்படுத்திக்கொள் என்று தன்னையே என்னிடத்திலே ஒப்பு தந்து விடுகின்றார். இதுதான் பூர்ண சரணாகதி. அதாவது கீதையிலும் ஸ்லோகம் உண்டு. யாரெல்லாம் உயர்ந்தவர் என்று சொன்னால், சில பேரு மலர் மாலைகள், பூஜை புனஸ்கார பொருட்கள் இதெல்லாம் ஆகுதி பண்றாங்க. சில பேர் நெருப்புல யாகம் வளர்த்து ஏதோ பல பொருட்கள்லாம் ஆகுதி பண்றாங்க. உண்மையிலே யார் சிறந்த ஆகுதி செய்வார் என்றால், தன்னையே அர்ப்பணித்தலே மிக உயர்ந்த ஆகுதி. அப்படி முழுமையான அர்ப்பணிப்பு அல்லது சரணாகதி என்பது என்ன என்று சொன்னால், தன்னையும் தன் வாழ்க்கையையும் அனைத்தையுமே இறைவிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுவது, அவனுக்கென்றே அர்ப்பணித்து விடுவது. அதுதான் பூர்ண சரணாகதி. அப்படி மகர்ஷி அவர்கள் இது எனக்கு சாதித்து கொடு என்று சொல்லவில்லை. எண்ணத்தை ஏற்படுத்தியது நீ. அது தனி மனிதன் மட்டுமே செயல்படுத்த முடியாது என்பதும் உண்மை. இப்ப என்ன செய்ய முடியும்? என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கொள். அப்படி தன்னையே, தன்னுடைய வாழ்க்கையே 50 வயது முதல் 95 வயது வரைக்கும் அர்ப்பணித்து விட்டார். 45 ஆண்டுகள் உலக சமுதாயத்திற்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். எனவே ஒரு சிறிய கருவியாக என்னை உலகுக்கு ஆக்கு. முறையாக தலைவர்களை, அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனிதகுலம் உணர்ந்து ஏற்க செய்வாய். ஐநா சபையிலே ஒரு முறை உரையாற்றினார்கள். ஆழியாரிலே எல்லா மத தலைவர்களையும் அழைத்து ஒரு கருத்தரங்கு நடத்தினார்கள். அதிலே இவர் சத்குரு பேசுகின்ற போது, இறைவன் ஒன்றுதான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
அப்படி சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையாக ஒரு கருத்தை சொன்னார். ஏனென்றால் 2 பேர் இருந்திருந்தால் ஓட்டுக்கு நம்ம கிட்ட வந்திருப்பாங்க. யார் பெரியவன் என்று நிரூபிப்பதற்காக நம்ம இடத்துல ஓட்டு கேட்டு வந்திருப்பாங்க. இன்று வரைக்கும் அப்படி யாரும் வரல. அதனால் இறைவன் 2ஆக இருக்க முடியாத ஒன்றுதான் என்று நகைச்சுவாக ஒரு கருத்தை சொன்னார். இப்படி பிறகு அந்த உலக சமாதான குறிப்பை ஒரு பிரதிநிதியிடத்திலையும் கொடுத்தோம். ஐநா சபையிலிருந்து ஒரு பிரதிநிதி வந்தார். இப்படி மகிழ்ச்சி அவர்கள் என்னென்ன செய்ய முடியுமோ செய்து விட்டார். சரி, கருவியாக தந்து விட்டேன், இது நடக்குமா நடக்காதா என்றால் அதையும் இன்னொரு கவியில சொல்வார். ஒரு 150 ஆண்டுகளில் அது வந்துவிடும். இறைவனே உலக சமாதானத்தை, இந்த கர்மயோக வாழ்க்கை நெறியை அமல்படுத்தி விடுவான். ஒரு 50 ஆண்டுகளிலே உலகளாவ இந்த கருத்துக்கள் ஏற்கப்படும். பிறகு ஒரு 100 ஆண்டிலே அது செயல்பாட்டுக்கு வந்துவிடும் என்றார். என்ன சாமிஜி 150 வருஷம்னா எப்ப நடக்க போறது தெரியாது. தவத்திலே ஆழ்ந்து போன போது தோன்றிய கருத்து இது, அவ்வளவுதான் அப்படின்றார். அப்போ கர்மயோகத்தை மகரிஷி மனதிலே பல மகான்களுடைய அறிவிலே தோற்றுவித்த அதே இறைநிலை இன்றைக்கு ஒரு முன்னேற்றம் என்ன என்று சொன்னால், இந்த காலத்திற்குள் நிகழ்ந்துவிடும் என்ற ஒரு கணக்கை வகுத்து தந்ததுதான். அப்போ மகிழ்ச்சியவர்கள் மூலமாக இந்த உலக சமாதானம் வந்தே தீரும். 3500 ஆண்டுகளுக்கு முன்பு கர்மயோகம் என்ற ஒரு சொல்லை வேதவியாச என்ற மகான் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த வாழ்க்கை நெறி கிட்டத்தட்ட 3700 ஆண்டுகள் ஆகிறது செயல்பாட்டுக்கு வருவதற்கு. அதைத்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராசஸிங் டைம்னு சொல்லுவார்கள். எடுத்தேன் கவுத்தின் அதை செய்ய முடியாது. ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னா திட்டமிடணும், யார் யாரை பார்க்கணுமோ, யார் யாரை அதுக்கு பயன்படுத்தி கொள்ளணுமோ, என்ன பொருள் வர வசதிகள் தேவையோ. ஒரு வீடு கட்டணும்னா நினைச்ச உடனே கட்டிட முடியுமா? அதுக்கு ஒரு 6 மாசம் 3 மாசம் அது ஆகும் இல்லையா? அது போல இந்த உலக சமாதானம் தோன்றுவதற்கான வித்து வேத வியாசரிலே முளைத்தது. அது மேம்பட்டது மகர்ஷி இடத்துல நிறைவு பெறுவதற்கு இன்னொரு 100 ஆண்டு. இப்படி நம்மால் ஆனது என்னவோ அதை நாம் செய்து கொண்டு போகணும். தானே வந்துடுமானாலும் வராது. அப்ப மகர்ஷி தான் வாழ்ந்த வாழ்க்கை வரைக்கும் பெற்ற எல்லாவற்றையும் நமக்கு தந்துட்டார். இதை வைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை முடிந்த அளவுக்கு இதை நோக்கி நகர்த்துங்க. கர்மயோகத்தை நோக்கி வாழ்க்கை நகர்த்துங்க. நாமும் மாற்றம் பெற வேண்டும். நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திற்கு நம்மால் முடிந்த அளவிலே வழிகாட்ட வேண்டும். சோ அப்படி நம்முடைய கடமை என்பது அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற ஒற்றை வரி மூலம் நமக்கு இந்த கர்மயோகத்தை தினசரி வாழ்க்கையிலே, அதை எப்படி இந்த டிஃபால்ட் கூட சொல்லுவோமே, அது போல நமக்குள்ளாகவே உள்ளுணர்வாக தெய்வத்தின் குரலாக இருந்து அது வெளிப்பட வேண்டும். அது கண்ணசோட அழகா சொல்வார், சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே என்பார். அம்மா கிட்ட இருந்து அந்த உடம்பு வந்துச்சு. அப்ப இந்த உடம்பின் இயக்கம் தாயின் குரல் தான். அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா போறப்போது தெய்வத்தின் குரல் என்பார்கள். அப்ப இந்த உடல் வந்தது தாய் மூலமாக, அது தாயின் குரல். எல்லாவற்றுக்கும் மூலம் தெய்வம் தானே. அப்போ தெய்வத்தின் குரல். அப்படி நமக்குள்ளாகவே அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இந்த வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும், கர்மயோக வாழ்க்கையாக. உடனே சாதிக்க முடியாது. ஆனாலும் அதை நோக்கியே என்னுடைய செயல்பாட்டை நகர்த்துவேன் என்ற அளவில் வந்து விட்டால் என்றைக்கு வந்து சேர வேண்டுமோ அன்றைக்கு வந்து சேரும். தனி மனிதனுடைய சந்ததிக்கும் உலகம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும். அப்படி முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து
முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வதற்கு மகர்ஷி வாழ்ந்த காலம் வரைக்கும் அவருடைய கடமைகளை ஆற்றிவிட்டார். மகர்ஷிக்கு பிறகு யார்? அதுல ஒருத்தர் போட்டி போட்டார், சமீபத்துல போய் சேர்ந்துட்டார், அழகர் ராமானுஜம். இவர் தன்னை மகர்ஷிக்கு அடுத்த இடத்துல நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரசியல்வாதி வேலையெல்லாம் பண்ணினார் வச்சுங்களேன். கடைசியில மகர்ஷி அவர்களே, அவர் சரியில்லை, வெளியே தெரியுங்க அப்படின்ட்டார். அப்படி வெளியேற்றப்பட்டவர் தான் அவர். ஏன்னா அவரு மகர்ஷி இடத்துல வந்து சேர்ந்தது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒருத்தர் அவர் அறிமுகப்படுத்தினார். அவருடைய அறிவு திறம் என்ன, எதையும் நல்லா விரித்து பேசக்கூடிய சொல் ஆற்றல், பேச்சாற்றல். ஆனா தனி மனித ஒழுக்கம் அதில் இல்லை. ஏன் சொல்றேன்னா, அவருடைய நெருங்கிய உறவினர் என்னுடைய நண்பர். ஆனால் அவருடைய சரித்திரம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசையை படலாம். ஆனா குரு அப்படி விட்டுட்டு போனார் வச்சுக்கங்களேன், அப்புறம் இந்த அமைப்பு என்ன ஆகியிருக்கும் இதுக்குள்ள, இல்லையா? அதனால் அதை வற்புறுத்தி கடைசியில் அன்றைக்கு எல்லா பேராசிரியர்கள் எல்லாம் கூப்பிட்டு டிக்ளேர் பண்ணணுன்ற ஸ்டேஜ் வரும்போது கடைசியில் மகிழ்ச்சி சொன்ன கருத்து, அவர் ரொம்ப ஆவலா பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். எனக்கு பிறகு எல்லா பேராசிரியர்களுமே என்னுடைய வாரிசுன்றார். அதான் அறிவின் குரல், அதான் தெய்வத்தின் குரல். அது தெரியும். முக்கியமான கட்டம் வருகின்ற போது யார் மூலமாக இதெல்லாம் போய் மக்கள் மத்தியிலே சேரும் என்பது தெரியாதா என்ன இறைவனுக்கு? அதனால் இறைவனையே ஏமாற்ற நினைக்கின்ற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் பார்க்கிறோம் நாம். அதனால் முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வாய். ஏன்னா சட்டம் போட்டும் ஏற்க வைக்கலாம், இதை செய்தாகணும் அப்படின்னு. ஆனா வாய்ப்பு கிடைத்தால் தவறி போவான், இல்லையா? திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பார்க்கிறோமே, எல்லாம் பொதுநலம் வந்தவங்க எல்லாம் திருடர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. அதனால அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அவனா பார்த்து திருந்தணும். யாருடைய பொருளும் நான் எடுக்க மாட்டேன், என் பொருளை முடிந்தால் மற்றவருக்கு பங்கிடுவேன் என்ற மனம் உள்ளவர்கள் தான் திருட மாட்டாங்களே தவிர, வாய்ப்பு கிடைத்தால் பதவி கிடைத்தால் எல்லாம் தான் திருடுவாங்க. அதுக்கான பக்குவம் உள்ளவங்க எத்தனை பேருங்க முடியுமா? ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் உலகத்துக்கே தலைவராக வரணும், ஐநா சபையின் தலைவராக வருவார். அன்றைக்கு இந்த மாற்றம் நிகழும். இன்னும் ஒரு நூற்றாண்டு. இதுக்கான ரொம்ப அழகா ஒரு பாட்டில் சொல்வார், 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நாம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, வரும் காலத்திலே நம் சந்ததிகள் நாம் அடிமையில் என்று முழங்கட்டுமே. புலன்களுக்கு ஆசைக்கு நாம் அடிமை இல்லை என்று நம் சந்ததிகள் முழங்கட்டுமே. அப்படி ஒரு நூற்றாண்டு பிறகு இந்த உலக சமாதானம் வந்தே தீரும். மக்கள் எல்லோருமே தெய்வத்தின் பிள்ளைகளாக, புனிதர்களாக, ஒவ்வொருவருமே வேதத்தின் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அந்த காலகட்டம் நாம் பார்க்க முடியாது, நாம் சந்ததியில் பார்ப்பார்கள். எனவே மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள்ள இறைவனே மண்ணுலகில் மக்களிடம் பரவச் செய்வான். எப்படி? உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாகத்தான் நடக்கும் என்று நினைக்கக்கூடாது. இதற்கு ஒரு உதாரணம் என்ன என்றால், ஜூன் 21 யோகா டே. இதுக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? நம்முடைய சங்கம் இந்த யோகா டே வருவதற்கு என்ன பங்களிப்பு? ஒண்ணுமே கிடையாது. மகசுடைய அந்த உலக சமாதான வித்து மட்டுமே. அது யார் மூலமா போச்சு? ஒரு மோடி, ஒரு ஒபாமா, 2 பேர் சேர்ந்தாங்க. அற்புதமா இருக்கே உங்களுடைய பயிற்சி, ஏன் இது உலகளாவில பரப்பக்கூடாது?
அப்போ இதை யோகா டே, தவத்திற்கான நாள் என்று அறிமுகம் செய்வோம். அது எப்படி எப்படி நடக்குது இப்போ, அது துவக்கம் அப்படித்தான் இருக்கும். அது ஒரு ஷேப், ஒரு முறைப்பட்டு ஒழுங்குபட்டு வருகின்ற போது கடைசியில அது அக தவமாகத்தான் முடியும். வெறும் உடற்பயிற்சியாக, யோகாசன பயிற்சியாக அல்லாமல் அது யோகமாக, அகதவமாக முடியும். அப்படி முடிகின்ற போது எல்லா மனிதர்களும் உணர்ந்து ஏற்கின்ற அந்த காலகட்டம் வருகின்ற போது எல்லோருமே அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதவர்களாக, எல்லோருமே சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தத்தோடு வாழக்கூடியவர்களாக மாற்றம் பெற்றுவிட்டார். இங்க எடுப்பவன் யார், கொடுப்பவன் யார்? ஒண்ணுமே கிடையாது. இதை கனவு கண்டவர் வள்ளுவ பெருந்தகை. இரவு இரவு அச்சம் என்று 2 கடைசி அதிகாரங்கள் 107 108 பொருட்பாலில. அதுல இரவு என்பது காலத்தை மட்டும் குறிப்பதில்லை, இரத்தல் என பிச்செடுக்கிறது. அப்ப இரவு இரவு அச்சம், பிச்செடுப்பதற்கு வெட்கப்படணும், பயப்படணும். அப்போ அந்த இரத்தல் என்பது என்ன? உள்ளவன் இல்லாத கொடுக்கிறது தானே. இயற்கையை இரவு என்றால் இயற்கையும் அப்படித்தான். பகல் முழுவதும் உழைக்கிறது. அந்த உழைத்த ஆற்றலை இரவு முழுவதும் மெட்டபாலிக் சிஸ்டம், வளர்சிதை மாற்றத்தில் பகிர்ந்தளிக்கிறது. அந்த செடி, அந்த உயிர், அந்த மனிதன் வாழ்கிறான். இப்ப இயற்கையே எடுப்பதும் கொடுப்பதும் தான். இல்லை நான் கொடுத்தேன் என்று பெருமைப்படுவதற்கோ, ஐயோ வாங்க வேண்டிய நிலை வந்துவிட்டது என்று வருந்துவதற்கோ ஒன்றுமே இல்லை என்று அந்த 2 அதிகாரத்தில் இந்த கருத்தை கொடுத்திருக்கின்றார். இப்படி மனித குலம் உய்வடைய வேண்டும் என்பதில் எல்லா மகன்களும் ஏதோ ஒரு கோணத்திலே இந்த கருத்துக்களை விதைத்திருக்கிறார்கள். அந்த விதைகள் வளர்ந்து விருட்சமாவதற்கு ஒரு 3700 ஆண்டுகள் ஆகும் என்பதுதான் வேத வியாசர் கண்டதாக இருக்கலாம். அவர் சொல்லலை, இத்தனை வருஷம் ஆகுன்னு சொல்லலை, மகர்ஷி சொல்லிட்டாங்க. இதுதான் இதனுடைய காலகட்டம். இன்னும் நூற்றாண்டில் உலகம் மாறி போகும். அப்படி இந்த ஜூன் 21 யோகா டே என்று உலகமே அங்கீகரித்ததற்கு இந்த சங்கத்தின் பங்கு ஒன்றும் இல்லை. அதே போல மகர்ஷியின் சிந்தனையின் மட்டுமே காரணம். அதே போல உலக சமாதானம் வருவது நம் மூலமாக வரும்னு சொல்ல முடியாது. நம்மகிட்ட ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு. எப்படி சமாதானத்தை நாம பேச முடியும்? ஸோ இதை கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் யாரோ ஒருத்தர் மூலமாக வரலாம். அவர் சாமி சொல்லுவாரு, யார் மூலமாக கருத்துக்கள் வந்து உலக சமாதான திட்டம் வகுக்கப்பட்டாலும் நான் சொன்ன கருத்துக்களுக்கு உட்பட்டுத்தான் இருக்குமே தவிர இதுக்கு மீறி இருக்காது அப்படின்னாரு. அப்போ நம்ம ஒன்றும் பொறுப்பாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. இருக்கலாம், இருக்காம போகலாம். ஆனால் யார் ஒரு சிந்தனையிலே இது உதித்து செயல் திட்டமாக வகுக்க வேண்டும் என்று வந்தாலும் அவருடைய மனதிலே உதிப்பது மகர்ஷியின் உலக சமாதான திட்டமாகத்தான் இருக்கும். அந்த குழுவில் இருக்கின்ற அத்தனை பேருடைய அறிவிலையும் இந்த உலக சமாதானத்துக்கான 14 அம்ச திட்டங்களாகத்தான் இருக்கும். அதை செய்தால்தான் உலக சமாதானம் வரும், கர்மயோகம் வாழ்க்கையாக மாறும். அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கோளமுடன், வாழ்கோளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கோளமுடன் ஐயா. அது எனக்கு விருப்பமான ஒரு கவி. வேண்டுகோள், இறைவனுக்கு வேண்டுகோள். மகான் வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சீராக விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிமா. வாழ்வமுடன். வணக்கம். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி
ஜமுனா ராணி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் படகடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க